அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான சடப்பொருளில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இது ஒரு புதிய அலகு, உங்களுடைய 2ஆம் தவணைக்குரியது. சடப்பொருட்கள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் தரம் 6, 7ல படிச்சிருக்கிறோம். சரியா? இதுல அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாங்க பார்க்கிறோம். இப்ப சடப்பொருள் என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு துணிவை கொண்டிருக்க வேண்டும், இடத்தை எடுத்துக்கொள்கின்ற எல்லா பொருட்களையுமே சடப்பொருள் என்று சொல்லும். சரி, அந்த சடப்பொருள்ல என்ன மாற்றங்கள் நடக்கலாம்? சரியா? அதாவது பௌதீக மாற்றங்கள், இரசாயன மாற்றங்கள் என்று சொல்லி நாங்கள் 2 வகையாக அதை பார்க்க இருக்கிறோம். மாற்றங்கள்ல 2 விதமான மாற்றங்களை பற்றி நாங்க கதைக்க இருக்கு. ஒன்று பௌதீக மாற்றம், மற்றது இரசாயன மாற்றம். ஒன்று பௌதீக மாற்றங்கள் தொடர்பானது, மற்றது இரசாயன மாற்றங்கள் தொடர்பானது. இப்ப சடப்பொருட்கள்ல இந்த 2 விதமான மாற்றங்கள்ல ஏதாவது ஒன்று நடைபெறலாம். சரியா? சரி, இப்ப நாங்கள் ஒரு கடதாசி ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு கடதாசி எல்லாருக்கும் தெரியும், பேப்பர். அந்த பேப்பரை முதல்ல சிறு துண்டாக கிழிச்சு எடுக்கு. ஒரு பேப்பரை, சாதாரணமா இருக்கிற பேப்பரை கிழித்தல். சரியா? அப்ப அது ஒரு சந்தர்ப்பம். பேப்பரை கிழித்தல். பேப்பரை கிழிக்கிற சந்தர்ப்பம். இன்னொன்று, அந்த பேப்பரை எரிச்சு பார்க்க போறோம். ஒரு மெழுகு திரியில பிடிச்சு அந்த பேப்பரை எரிச்சு பார்க்க போறோம். அது 2வது சந்தர்ப்பம். பேப்பரை எரித்தல். இப்ப எங்களுக்கு பேப்பர் என்றது ஒரு சடப்பொருளாக எடுத்துக்கொண்டால் அதுல 2 விதமான மாற்றங்களை நாங்க இங்க பார்க்கலாம். ஒன்றை கிழிச்சிருக்கிறோம், இன்னொன்று எரிச்சிருக்கு. சரியா? இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய அவதானங்களை வச்சு கொண்டுதான் இதுல எது பௌதீக மாற்றம், எது இரசாயன மாற்றம் என்று சொல்லப்போம். சரியா? உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேணும். அந்த செயற்பாட்டினுடைய அவதானத்தை வச்சுக்கொண்டு அது பௌதீக மாற்றமா அல்லது இரசாயன மாற்றமான்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க முதலாவது செய்த செயற்பாடை பாருங்க. ஒரு பேப்பரை எடுத்து அதை துண்டு துண்டா கிழிச்சு போட்டோம். இப்ப நாங்க முதல்ல எடுத்து வச்சிருந்தது பேப்பராக இருக்கு. நாங்க துண்டு துண்டாக அதை கிழித்த பிறகும் அது பேப்பர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது பெரிய பேப்பராக இருக்கிறது, அது கிழிந்த சிறு துண்டுகளாக இருக்கின்ற பேப்பராகவே இருக்கிறது. இரண்டிலையும் எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது இது பேப்பர் என்ன மாதிரி கூறுகளால உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியான கூறுகளால தான் கிழித்து போட்ட துண்டுகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இது பெரிதாக இருக்கிறது, அது சிறு துண்டுகளாக இருக்கிறது. அதுதான் அங்க நடைபெற்றிருக்கிற ஒரு மாற்றம். அப்ப அங்க இருக்கிற கூறுகள் ரெண்டும், அதாவது உருவாக்கப்பட்ட கூறுகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கு. பேப்பரும் தான்.
சரியா? இது பேப்பர் முழுதாக இருக்கிறது, அது பேப்பர் கிழிந்து இருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் தெரியுது? இது முழுதான பேப்பர் கிழியாமல் இருக்கிறது, அது கிழித்து போடப்பட்டிருக்கு, சிறு துண்டுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்க இருக்கிற மெயினான மாற்றம். இப்ப பேப்பரை ரெண்டாவது சந்தர்ப்பத்துல எரிச்சிருக்கிறோம். பேப்பரை எரிச்சிருக்கு. அப்ப முதல்ல அது பேப்பராக இருந்தது, பேப்பராக இருக்கு. எரிச்சு முடிய அது சாம்பலாக மாறியிருக்கு. பேப்பரை எரித்து முடிய சாம்பலாக மாறியிருக்கு. இப்பொழுது அந்த சாம்பலும் இந்த பேப்பரும் ஒரே கூறுகளாக இருக்குமா? சாம்பலும் பேப்பரும் ஒண்டா? இல்ல. இப்ப எங்களுக்கு மேல நாங்க கிழிச்சு போடல, பேப்பரும் பேப்பர் துண்டுகளும் ஒரே கூறுகளால் ஆக்கப்பட்டவை. அதாவது பேப்பர் பேப்பர் தான், ரெண்டுமே பேப்பர் தான். இது தனி பேப்பர், அது பேப்பர் துண்டுகள், கடதாசி துண்டுன்னு சொல்ல போறோம். ஆனா இங்க எங்களுக்கு இது ஒரு கடதாசி, எரிச்சது கடதாசி, சாம்பல். அப்ப ரெண்டும் கடதாசி அல்ல, இது வேற வேற செயற்பாடு, இது வேற வேற கூறு என்று சொல்றோம். சரியா? ரைட். இப்ப இதுல எதை நாங்கள் பௌதீக மாற்றம் என்று சொல்ல போறோம்னா, அந்த சடப்பொருள் அதனுடைய அமைப்பிலையும் இயல்பிலையும் மாற்றம் ஏற்படாம, அதன் அமைப்பிலையும், அதாவது எதனால உருவாக்கப்பட்டது என்கிற அமைப்பிலையும் சரி, அதன் இயல்பு, பேப்பர்ன்ற பேப்பர்ன்ற இயல்பிலையும் சரி, அது உருவாக்கப்பட்டதுன்ற கூறுகள்லையும் சரி மாற்றம் எதுவும் இல்லை என்று சொன்னா அதைத்தான் நாங்கள் பௌதீக மாற்றம் என்று சொல்றோம். பௌதீக மாற்றம். அப்ப இதுல எங்களுக்கு முதல்ல இருந்த கடதாசி அந்த துண்டுகளாக கிழிச்ச போதும் அதனுடைய இயல்பு மாற்றம் அடையவில்லை, கடதாசியாகவே இருக்கிறது. எனவே அது என்ன மாற்றத்துக்கு நாங்க கொடுக்கலாம்? பௌதீக மாற்றம். கடதாசி முதல்ல பெரிய துண்டு பேப்பர், பிறகு சிறு துண்டுகளாக கிழிஞ்சாலும் அது பேப்பர். அதுல எந்த மாற்றமும் பெருசா இல்லை என்றால் அது பௌதீக மாற்றத்துக்கு தான் நாங்க கொடுக்கலாம். அதனுடைய இயல்புகளில் மாற்றம் இல்லை, கடதாசியும் கடதாசி துண்டுகள். ஆகவே அதில் மாற்றம் எதுவும் இல்லை என்று சொல்லுவோம். இரண்டாவது சந்தர்ப்பத்தில் பேப்பர் என்கிற ஒரு பதார்த்தம், அந்த கடதாசி என்கிற ஒரு பதார்த்தம் புதிய ஒரு பதார்த்தம் சாம்பலாக மாற்றப்பட்டுள்ளது. அப்ப இரசாயன மாற்றம் என்று சொன்னா ஒரு கூறு இன்னும் ஒரு புதிய கூறாக மாற்றமடைதல் என்று சொல். ஒரு கூறு அல்லது ஒரு பதார்த்தம் அதன் இயல்புகள் மாற்றப்படும். இப்ப பேப்பருன்ற இயல்பும் சாம்பலுன்ற இயல்பும் வேறு வேறு என்றுதான் சொல்லுவோம், ஒரே மாதிரி இல்லை தானே. மேல இருக்கிற சந்தர்ப்பத்துல பேப்பருடைய இயல்பும் பேப்பர் துண்டுகளின் இயல்பும் ஒன்றுதான், ரெண்டையும் எரிச்சா எரியுந்தான். ஆனா இங்க நாங்க பேப்பரை திரும்ப எரிக்கலாம், ஆனா சாம்பலை எரிக்க இயலுமா? இல்லை, இதுக்கு இயல்புகள் வேறு வேறாக இருக்கு. அப்ப அதனுடைய இயல்புகள் மாற்றப்பட்டு புதியதாக ஒரு பதார்த்தம் வந்திருந்தால் அதை நாங்கள் இரசாயன மாற்றம் சொல்லுவோம். மாற்றப்பட்டு இயல்பு மாறி புதிய பதார்த்தம் வந்தால் அது இரசாயன மாற்றம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஒரு பௌதீக மாற்றத்துல எங்களுக்கு ஒரு புதிய பதார்த்தம் தோன்றாது.
நாங்க வச்சிருக்கிற சடப்பொருள் அதே இயல்புகள்ல இருக்க வேணும், அப்படியே இருக்க வேணும். சரியா? சடப்பொருள் அதன் அமைப்பிலும் இயல்பிலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப அமைப்புன்னு நாங்க சொல்லிக்குள்ள பேப்பர், இந்த கடுதாசி, அதுவும் கடுதாசி, அப்படி இருக்கணும். அமைப்பு ஒரே மாதிரி, இயல்பு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இதையும் எரிச்சா எரியும், சிறு துண்டுகளும் எரியும். அப்ப അതിന്റെ ரெண்டு இயல்பும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அமைப்பும் இயல்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாற்றத்தை நாங்க சொல்றது பௌதீக மாற்றங்கள். சரியா? அப்ப இப்ப நாங்கள் பௌதீக மாற்றம் என்றால் என்னன்னு எழுதுவோம். பாருங்க, பௌதீக மாற்றம் என்றால் யாதேனும் சடப்பொருளில் அமைப்பிலும் இயல்பிலும் யாதேனும் சடப்பொருளில அமைப்பிலும் இயல்பிலும் மாற்றம் ஏற்படாது அமைப்பிலும் இயல்பிலும் மாற்றம் ஏற்படாது. சரியா? அப்படி இருந்தா அது என்னன்னு சொல்லுவேன், பௌதீக மாற்றம். சரியா? அப்ப இதுல ஒரு சடப்பொருள் அதோட அமைப்பையும் இயல்பையும் மாத்தாது, அப்படியே இருக்கும். அது பெரிய துண்டாக இருந்தாலும் சரி, சிறிய துண்டுகளாக இருந்தாலும் சரி, மாற்றம் இல்லை. சரியா? அதுவே இரசாயன மாற்றங்களாக இருக்கும் பொழுது சடப்பொருள் என்ற கூறுகள் மாற்றப்பட்டு சடப்பொருள் கூறுகள் மாற்றப்பட்டு புதிய பதார்த்தங்கள் தோன்றுதல். சரியா? இப்ப நாங்க பாக்குறோம், பௌதீக மாற்றமாயிருந்தா அதோட அமைப்போ இயல்போ மாற போறது இல்லை. ஆனா ஒரு இரசாயன மாற்றத்துல அதுல அந்த சடப்பொருள்ல இருக்கிற கூறுகள் மாறி ஏதாவது புதிய பதார்த்தம் ஒன்று தோன்றி இருக்க வேண்டும். சரியா? புதிய இயல்புடன் கூடிய பதார்த்தம் தோன்ற வேண்டும். சரியா? அப்ப இதுதான் பௌதீக மாற்றம் என்றா என்ன, இரசாயன மாற்றம் என்றா என்னன்றதுக்குரிய வரைவிலக்கணம். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு மாற்றங்களும் என்றால் என்னன்ற ஒரு பேசிக் விளங்கி இருக்க வேண்டும். பௌதீக மாற்றம் என்றா என்ன, ரசாயன மாற்றம் என்றா என்னன்றது பேசிக்கா விளங்க வேண்டும். அப்பதான் நாங்கள் இனி தொடர்ந்து வரப்போற செயற்பாடுகள் எல்லாம் இந்த இரண்டு மாற்றங்களில் எதுக்குள்ள அடங்கும் என்றது தொடர்பாக பார்க்கலாம். சரியா? அப்ப உங்களுக்கு இதுல சில பிராக்டிகல்ஸ் வந்திருக்கணும். இதை நீங்கள் செய்து பார்த்து இதுல அஹ், எது இரசாயன மாற்றங்கள் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நிலை மாற்றம் தொடர்பாக உங்களுக்கு சில பரிசோதனைகள் தரப்பட்டிருக்கு. சரியா? இப்ப அடுத்ததாக நாங்க இந்த ரெண்டு மாற்றத்துக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் பார்க்க. இப்ப நாங்க சொன்ன பேப்பரை கிழிக்கிறதும் பேப்பரை எரிக்கிறதும், இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் தான். இது தவிர நாங்க மேலதிகமாக சில பரிசோதனைகளை பார்க்க. புத்தகம் இருக்கிறார்கள் உங்களுக்கு 124வது பக்கத்துல
செயற்பாடு 8.1 8.2 ஆகிய 2 செயற்பாடுகள் தந்திருக்கு. அதுல ஒன்று நாங்கள் பௌதீக மாற்றமாகவும் ஒன்றை நாங்கள் இரசாயன மாற்றமாகவும் பார்க்கலாம். சரி, அப்ப இதுல நாங்கள் முதலாவது செயற்பாடு பார்ப்போம். முதலாவது செயற்பாட்டுல தரப்பட்டிருக்கிறது முகவை, நீர், உப்பு, முக்காலி, மதுசார விளக்கு, பென்சன் சுடர் அடுப்பு ஆகியன தரப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு இந்தகளை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு செயற்பாடு ஒன்று செய்யப்போம். ஒரு முகவைக்குள்ள நாங்க ஒரு 50 மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணியை எடுக்கிறோம். ஒரு முகவையில 50 மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணியை எடுக்க போறோம். சாதாரணமான தண்ணி. அதுக்குள்ள உப்பு தூள் அல்லது உப்பு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போடப்பட்டு அதை நன்றாக கரைக்க போடும். அந்த தண்ணிக்குள்ள உப்பை போட்டு நன்றாக கரைக்க போடும். சரியா? இப்ப உப்பு நன்றாக கரைஞ்சிருக்கும். உப்பு நன்றாக கரைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு அந்த உப்பு கரைஞ்ச தண்ணியை எடுத்து அதை அந்த முக்காலியில வச்சு வெப்பமேற்ற போடும். முக்காலி என்ற ஆய்வு கூடத்துல பார்த்தீங்கன்னா 3 கால்கள் கொண்ட ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு மேல நாங்க முகவைய வச்சு கீழே வெப்பமாக்குறதுக்காக நாங்க ஏதாவது ஒரு மெழுகுவர்த்தியையோ இல்ல பென்சன் சுவாலையோ வச்சு ஹீட் பண்ணி கொள்ளலாம், வெப்பமாக்கி கொள்ள முடியும். சரியா? இப்ப பாக்குறோம் இதுல அந்த முக்காலிக்கு மேல முகவைய வச்சு அதை நாங்க வெப்பமேற்றுகின்ற பொழுது அந்த நீர் சூடாகும். முகவையில இருக்கிற தண்ணி சூடாகும். சூடாகி கொதிக்கிற சந்தர்ப்பத்துல நீரானது ஆவியாக தொடரும். உங்களுக்கு தெரியும், தண்ணி கொதிச்சா அதுல இருந்து ஆவியானது வெளியேறும். அந்த ஆவி ஃபுல்லா வெளியேறி சென்ற வரைக்கும் நன்றாக வெப்பமேற்றப்படும். அதாவது அந்த தண்ணி ஃபுல்லா ஆவியாகிற வரைக்கும் வெப்பமேற்ற வேண்டும். சரியா? அப்படி நாங்க வெப்பமேற்றி முடிய, அதாவது தண்ணி எல்லாம் ஆவியாகி கொண்டு போன பிறகு அந்த முகவேக்கு அடியில என்ன இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அதாவது நாங்க அந்த முகவேக்குல என்னென்ன சேர்த்த நாங்கள் ஒன்று நீர் சேர்த்த நாங்கள், அதோட உப்பை கரைச்சி விட்ட நாங்கள். இப்ப அந்த நீரை நாங்க சூடா கேட்கல, நீர் எல்லாம் ஆவியாகி மேல போயிட்டு அப்ப உப்பு எங்க போயிருக்கும் என்று சொல்லி உள்ள பார்க்க. அப்ப இதுல நீங்கள் அந்த அவதானத்துல பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு பாத்திரத்தின் அந்த முகவையினுடைய அடியில உப்பு எஞ்சி இருக்கிறத பார்க்க முடியும். சரியா? இப்ப இந்த செயற்பாடை செய்து பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய பாட புத்தகத்துல 124ஆம் பக்கத்துல இது தரப்பட்டிருக்கு. சடப்பொருளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல உங்களுக்கு தரப்பட்டிருக்குது பாருங்க. இதுதான் அந்த செயற்பாடு. இதுல பாருங்க, இந்த முகவை வைக்கப்பட்டிருக்கிற 3 கால்களையுடைய இந்த உபகரணத்தை தான் நாங்க முக்காலி என்று சொல்ல போறோம். சரியா? இதுதான் முக்காலி என்று சொல்லும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இது முகவை. இது உங்களுக்கு முகவை. இதுல ஒரு 50 மில்லி லிட்டர் அளவுக்கு நாங்க தண்ணிய சேர்த்து வைக்க போறோம். அதே வேளையில கீழே இது பென்சன் சுவாலை, வெப்பமேற்றுவதற்காக உள்ளது. பென்சன் சுவாலை என்று சொல்றோம். இந்த முகவைக்குள்ள நீர் சேர்க்கப்பட்டு உப்பு
உப்பும் சேர்க்கப்பட்டு நீர் உப்பு ரெண்டையும் கரைச்சு வச்சிருக்கிறோம். சரியா? என்னென்ன செய்யட்டாம்? தண்ணியில உப்பை கரைச்சு எடுத்துக்கொள்ளட்டாம். சரியா? உப்பை கரைச்சிட்டாம். அடுத்தது முக்காலிக்கு மேல ஒரு கம்பி விலைய வச்சு, இதுதான் அந்த கம்பி விலை. இது கம்பி விலை. இந்த கம்பி விலைக்கு மேல இந்த முகவைய வச்சு இத நீர் ஃபுல்லா ஹீட் ஆகி ஆவியாகி வெளியில போற அளவுக்கு வெப்பமேற்று போயிடும். இது நீர் கொதிச்சு தண்ணி ஆவியாகி வெளியில போகும். அப்ப தண்ணி எல்லாம் சரியா, தண்ணி எல்லாம் ஆவியாகி போன பிறகு அடியில உப்பு படிஞ்சிருக்கிறத அவதானிக்க முடியும். சரியா? ரைட். அப்ப பாக்குறோம் இதனுடைய அடியில எங்களுக்கு உப்பு படிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். சரியா? அப்ப நீர்ல கரைஞ்சிருக்கிற உப்பு நாங்க அதை கரைக்கிறதுக்கு முதல்ல அது உப்பாகத்தான் இருந்தது. கரைச்ச பிறகு அதை நாங்க வெப்பமேற்றி முடிய திரும்பவும் உப்பாகவே இருக்கிறது. அப்ப இதுல என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? பௌதீக மாற்றம். ஆகவேதான் நாங்க சொல்ல போறோம் உப்ப தண்ணியில கரைப்பது பௌதீக மாற்றம். உப்ப நீரில கரைச்சிருக்கிறது பௌதீக மாற்றம் என்று சொல்லப்போம். சரியா? ரைட். அப்ப இந்த செயற்பாடுங்களுக்கு எதை சொல்லுது? இது ஒரு பௌதீக மாற்றம் என்று சொல்லுது. ஏன்? நாங்கள் முதல்ல உப்பு எடுத்த நாங்க அதை கரைச்சா பிறகு அது உப்பு நீராக இருந்திருக்கு. உப்பு கரைக்கப்பட்ட நீர் மீண்டும் அது வெப்பமேற்றப்பட்டு அந்த தண்ணி ஃபுல்லா ஆவியாகி சென்ற பிறகும் அதுக்குள்ள உப்பு எஞ்சி இருந்தது. ஆகவே அது ஒரு பௌதீக மாற்றம். சரியா? அதே மாதிரி இன்னொரு செயற்பாடு உங்களுக்கு தரப்படும். பாருங்க, செயற்பாடு 8.2 தேவையான பொருள் மக்னீசிய நாடாவும் மெழுகுவர்த்தியும் அல்லது மதுசார விளக்கு இடுக்கி. சரியா? இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மக்னீசிய நாடாவை நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும். முதல்ல அந்த மக்னீசிய துண்டு ரிபன்ல இருந்து ஒரு துண்டை எடுத்து அதை நல்லா உறைஞ்சி அந்த துண்டுக்கு மேல இருக்கிற படையை அகற்ற வேண்டும். ஒரு சைடு வந்து அதுல படிஞ்சிட்டு இருக்கு. அதை நன்றாக ஏதாவது ஒரு பிளேட்டால அல்லது வேறு ஏதாவது கத்தியால அதை சுரண்டி அதுக்கு மேலே இருக்கிற படையை அகற்ற வேண்டும். இப்போ பளபளப்பாக வரும். அதை சுவாலையில பிடிச்சு எரிக்க வேண்டும். அது மெழுகுவர்த்தியிலேயோ அல்லது மதுசார விளக்கிலேயோ பிடிச்சு நாங்க எரிக்கலாம். அதன் போது உங்கள் அவதானங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். சரியா? அப்ப இந்த செயற்பாடை நாங்க பார்க்கலாம். நீங்க அதுல வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு மக்னீசிய நாடா. நாங்க மக்னீசியம் துண்டுன்னு சொல்லுவோம். அதுல இருக்கிறது இடுக்கி மதுசார விளக்கு. அதுல ஒரு துண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு மதுசார விளக்கு பற்ற வைத்துக் கொள்ளலாம். இப்ப நாங்கள் அந்த மக்னீசியம் ஏற்கனவே உறைஞ்சப்பட்டு பளபளப்பாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் அதை நெருப்புல பிடிச்சு எரிக்கும். இப்ப எங்களுக்கு மக்னீசியம் எரிஞ்ச பிறகு ஒரு வெள்ளை நிறமான மீதி ஒன்று உருவாகும். வெண்ணிறமான மீதி ஒன்று உருவாகிறத பார்க்க. அதே போல
இந்த செயற்பாட்டிலையும் நீங்கள் அவதானிக்க முடியும். இது ஒரு வெள்ளை நிற மீதி ஒன்று உருவாகி இருக்கிறது. சரியா? அப்ப பாக்குறோம், மெக்னீசியத்தை நாங்க எரிக்கைக்குள்ள எப்படி இருந்தது? அது ஒரு பிரகாசமான சுவாலையோட எரிகிறது. பிரகாசமான சுவாலையோட எரிகிறது. அது பிறகு மீதி எப்படி உருவாகுது? ஒரு வெள்ளை நிற சாம்பல் கருப்பு நிறமாக இருப்பது போல இது வெள்ளை நிறமான ஒரு மீதி உருவாக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு முதல் நாங்க வச்சிருந்தது மெக்னீசிய நாடா, இறுதியாக எங்களுக்கு இருக்கிறது ஒரு வெள்ளை நிற திண்மம். இரண்டுமே வேறு வேறு பதார்த்தம். முதல்ல இருக்கிறது மெக்னீசியம், திருப்ப இருக்கிறது வெண்ணிற மீதி. அதை நாங்க தொட்டா உடைஞ்சு தூளாக வரும். மெக்னீசிய நாடா அப்படி தூள் தூளாக வராது. அது ஒரு நீட்டு துண்டாக இருக்கு. ஆனா எரிச்சா பிறகு அது தூளாக போகும். இப்ப எங்களுக்கு மெக்னீசியம் அதனுடைய இயல்பிலிருந்து வேறுபட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. சரியா? ஆனா நாங்க உப்பை தண்ணியில கரைச்சா பிறகு திரும்ப அந்த உப்பு எடுக்கணும்னா தண்ணியை ஹீட் பண்ணினா சரி, திரும்ப அந்த உப்பு அடியில படிஞ்சிருக்கும். ஆனா மெக்னீசியத்தை எரித்த பின்னர் வருகின்ற மெக்னீசியத்தின் தூளை வச்சு நாங்க திருப்பு மெக்னீசியத்தை எடுக்க இயலாது. அப்ப எங்களுக்கு முதலாவது நாங்கள் சொல்ல உப்பு நீரில் கரைதல், உப்பு நீரில கரைகின்ற சந்தர்ப்பத்தை இப்படி சொல்லுவோம், பௌதீக மாற்றம். உப்பு நீர்ல கரைகிறது ஒரு பௌதீக. உப்பை நீரில கரைச்சு வந்தா அது பௌதீக மாற்றம். அதுவே மெக்னீசிய நாடா வழியில் எரித்தல், அதை நாங்கள் இரசாயன மாற்றம். சரியா? அப்ப உப்பு கரைச்சா அது பௌதீகம். இதுல மெக்னீசிய நாடா எரிச்சமண்டா அதை இரசாயன மாற்றம் சொல்லுவோம். வாங்கிட்டுல அப்ப ஏன் நாங்கள் அதை பௌதீக மாற்றம் என்று சொல்றோம்? அந்த உப்பு தண்ணியில கரைச்சு அதை வெப்பமாக்கி ஹீட் ஆகி அந்த தண்ணியை திரும்ப ஆவியாக்கினாலும் உப்பு உப்பாகவே அடியில படிஞ்சிருக்குது. அப்ப ஏற்கனவே நாங்க கரைக்கும் பொழுது போட்டதும் உப்பு, இப்ப இருக்கிறதும் உப்பு. அப்ப அதன் இயல்புகளில் அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே அது பௌதீக மாற்றம். இரண்டாவது, மெக்னீசியம் நாடாவாக எடுக்கப்பட்டது சிறிய துண்டு. அது எரிக்கப்பட்ட பின்னர் வெண்ணிறமான தூள் எஞ்சியது. நாங்க முதல்ல எடுத்தது மெக்னீசியம், இறுதியாக கிடைச்சது தூள். அப்ப இரண்டும் இயல்புகளில் வேறுபட்ட அமைப்பில் வேறுபடுகிறது. முதல்ல மெக்னீசியமாக இருக்கிறது அமைப்பு, கடைசியாக தூளாக மாறி இருக்கு. ஆகவே அமைப்பு டிஃபரெண்ட் ஆயிருக்குது. ஆகவே அது இரசாயன கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சொல்லும். சரியா? அப்ப இதே மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க இந்த ரெண்டு மாற்றத்துக்குள்ள வச்சு பார்க்கலாம். சரியா? ஒன்று, இப்ப நாங்க விறகு எடுத்துக்கொள்வோம்.
விறகு ஒரு பெரிய கட்டையாக இருக்கிறது வச்சுக்கொள்ளும். ஒரு பெரிய கட்டையாக விறகு இருக்கிறது. இந்த விறக நாங்க சின்ன துண்டா கோடாலியால கொத்தி எடுக்க போறோம். அதுல இருந்து நாங்க சின்ன சின்ன கட்டைகள் வெட்டி அந்த விறக கொத்தின சிறிய விறகு கட்டைகளை எடுக்கலாம். பெரிய கட்டையில இருந்து சின்ன சுள்ளிகளாக அதை நாங்க கொத்தினா கிடைக்கும். கொடாலியால வெட்டி சிறு துண்டுகளாக மாற்றுறோம். இது ஒரு செயற்பாடு. அதே சின்ன விறகு துண்டுகளை தீயில போட்டு தீயிட்டு எரிச்சா சாம்பல் அல்லது கரியாக வரும். கரி உருவாகும். இப்ப பாருங்க, விறகு என்கிற ஒரு சடப்பொருள் பெரிய பொருளாக இருக்கிறது. அதை நாங்க கொத்தைக்குள்ள சிறு துண்டுகளாக மாற்றப்படுகிறது. அப்ப ஆரம்பத்துல அது விறகாக இருந்தது. விறகுன்றது ஒரு பதார்த்தம். அதை சிறு துண்டுகளாக நாங்க கொத்தி எடுக்கையும் அது விறகாகவே இருக்கிறது. இதுவும் விறகு, இதுவும் விறகு. அப்ப இதை நாங்க அதன் அமைப்புல மாற்றமில்லை. அதன் ரெண்டுமே விறகாக இருக்கிறது. ரெண்டினுடைய இயல்பும் விறகுக்குரிய இயல்பு. இதையும் போட்டா எரியும், இதையும் போட்டா எரியும். அப்ப எங்களுக்கு ரெண்டு இயல்பும் வித்தியாசப்பட இல்லை. அப்ப இதை என்ன மாற்றம் என்று சொல்லுவோம்? விறகு சிறு துண்டுகள் ஆக்குதல். விறகை சிறு துண்டுகளாக்குதல். எந்த மாற்றமும் நடக்காம வருவதா அது பௌதீக மாற்றம். அது பௌதீக மாற்றம். அதே விறகு எரிக்கப்பட்டு கரி உருவாக்கப்படுது. கரி அல்லது இப்பொழுது நாங்க முதல்ல போட்டது எரிக்கிறதுக்கு முதல் விறகு. பிறகு அது விறகாக இருக்கிறதா? இல்லை. அது ஒரு புதிய பதார்த்தம் கரியாக மாறிவிடும். எங்களுக்கு அதன் அமைப்பு மாற்றப்பட்டு ஒரு புதிய பதார்த்தம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இரசாயன மாற்றத்துக்குரிய. இரசாயன மாற்றத்துக்கு உரியது. சரியா பிள்ளையா? அப்ப நாங்கள் இன்றைக்கு படிச்ச விஷயம் சடப்பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? இரண்டு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடும். ஒன்று பௌதீக மாற்றம், இன்னொன்று இரசாயன மாற்றம். பௌதீக மாற்றம் என்று நாங்கள் கதைப்பது அதன் இயல்புகள் மாற்றமடையாது இருக்கும். இப்ப விறகு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்ட பின்பும் விறகாக இருக்கும். கடதாசி அதன் சிறு துண்டுகளாக கிழிக்கப்பட்ட பின்பும் அது கடதாசியாகவே இருக்கும். உப்பு கரைக்கப்பட்ட பின்னர் நீரை ஆவியாக்கி வெளியேற்றிய பிறகு உப்பு அதில் உப்பாகவே இருக்கும். இந்த செயற்பாடுகள் யாவும் பௌதீக மாற்றங்களுக்குள் அடங்கும். அவை எந்த ஒரு வேற மாற்றத்துக்கு உட்பட்டு ஒரு புதிய பதார்த்தம் அங்க உருவாக இல்லை. அங்க ஒரு புதிய பதார்த்தம் ஒன்று உருவாகி திரும்பவும் அதே பதார்த்தம் அதன் வடிவம் வித்தியாசப்படுது. முதல் பெரிய கட்டை, அதுக்கு பிறகு கொத்தின சின்ன கட்டைகளா. சரியா? அப்ப அது ரெண்டுமே இயல்பு வித்தியாசம் இல்லை. ரெண்டும் பிறகுக்குரிய இயல்பைத்தான் கொண்டிருக்கும். எரிச்சால் எரியும். அப்படி இருக்கிறது பௌத்தீக மாற்றம். அதன் இயல்பு வித்தியாசமா புதிய பதார்த்தம் உருவாகுவதுதான் இரசாயன மாற்றம். சரியா? அப்ப இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு சில வினாக்கள் பார்ப்போம்.
எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது பின்வரும் வினாக்களுக்கு விடை. மாற்றம் என்றால் என்ன? பௌதீக மாற்றம் என்றால் என்ன? பௌதீக மாற்றத்திற்கு உதாரணம். பௌதீக மாற்றத்திற்கு உதாரணம் தென்றல் எது? பௌதீக மாற்றத்திற்கு உதாரணம் தென்றல் எது? மூன்றாவது இரசாயன மாற்றம் என்றால் என்ன? இரசாயன மாற்றம் என்றால் என்ன? நான்காவது இரசாயன மாற்றத்திற்கு இரசாயன மாற்றத்திற்கு உதாரணம் இரண்டு தரும். ஐந்தாவது மெக்னீசிய நாடாவை எரித்த போது அவதானம் யாது? மெக்னீசியத்தை எரிக்கும் பொழுது அவதானம் யாது? ஐந்து வினாக்களுக்குமான விடைகளை நாங்க பார்க்கலாம். தெரிஞ்சாக்க நீங்க கேள்விய எழுதி கொள்ளுங்க. சரி, முதலாவது வினா, பௌதீக மாற்றம் என்றால் என்ன? சரியா? இப்ப பார்க்கிறோம், அதனுடைய மாற்றங்கள் யாதேனும் சடப்பொருளின் அமைப்பிலேயோ இயல்பிலேயோ மாற்றம் ஏற்படாது இருந்தா அது பௌதீக மாற்றம். பௌதீக மாற்றத்துக்குரிய உதாரணம் கடதாசியை சிறு துண்டுகளாக பிரிப்பது.
அல்லது விறகை சிறு துண்டுகள் ஆக்குவது, உப்பு நீரில் கரைவது, அதெல்லாம் பகுதீக மாற்றம். அடுத்த மூன்றாவது வினா, இரசாயன மாற்றம் என்றால் என்ன? யாதாயினும் ஒரு சடப்பொருளில் மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள் உருவாக்கப்படுதல் இரசாயன மாற்றம் சொல்லும். இரசாயன மாற்றம் புதிதாக ஏதாவது ஒன்று உருவாகி இருக்க வேண்டும். இரசாயன மாற்றத்திற்கு உதாரணம் 2 தருக. இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்லி சொன்னா, இப்ப நாங்கள் கடதாசியை எரித்தல், எரிச்சாலும் சாம்பல் உருவாகும் இரசாயன மாற்றம். விறக எரித்தல், எரிச்சாலும் சாம்பல் உருவாகும் இரசாயன மாற்றம். மக்னீசியத்தை எரிக்கிறோம், எரிச்சா மக்னீசியத்தின் வெடிரத்தூள் உருவாகும் இரசாயன மாற்றம். உங்களுக்கு எது ஞாபகத்துல இருக்கிறதோ அதை நீங்க எழுதி கொள்ளும். 5வது அப்படின்னா, மக்னீசிய நாடாவை எரித்த போது அவதானம் யாது? இப்ப மக்னீசியத்தை எரிக்கைக்குள்ள எப்படி இருந்தது? பிரகாசமான சுவாலை. என்ன நிற சுவாலை? வெண்ணிற சுவாலை. அப்ப பிரகாசமான சுவாலையோட எரிஞ்சு ஒரு வெள்ளை நிற மீதிய கொடுத்தது. வெள்ளை நிற மீதியன்னா ஒரு திண்மம் வெள்ளை நிறமாக எரிஞ்சு முடிய வெண்ணிற திண்மமாக மாறியது. அதுதான் அவதானம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு 2 மாற்றங்கள் தொடர்பாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையென்றா பிள்ளைகள், நாங்க இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.